என்ன அருள்தாஸ், உங்களுக்கு உங்க மனைவிக்கு என்ன பிரச்சனை, என்ன சண்டை? ஒண்ணுமே இல்லைன்னு அம்மா சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லாம எப்படிப்பா 2 சின்ன குழந்தைகளை விட்டுட்டு ஒரு பெண் வந்து போய் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்? அவங்க அம்மா வந்தாங்க மேடம். சரி. நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு நான் வேலைக்கு போறேன். அன்னைக்கு மழை காலம், வேலை இல்ல. சரி வீட்டுல இருந்தா இவங்க அம்மா இருக்காங்களா, எப்பவுமே சண்டை மாட்டிங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் வெளில கிளம்பிட்டேன். திரும்ப வந்தப்போ அவங்க கும்பலா கிளம்பி வந்தாங்க. எங்க போறேன்னு கேட்டா ஊசி போட்டு வரேன்னு சொன்னாங்க. என்ன எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவோம், இது சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டேன். இல்ல இது சொல்ல, பாப்பாவுக்கு ஊசி போட வரேன். பாப்பாவுக்கு இருந்தாலும் நான் காலைக்கு நான் ஊசி போட்டுக்கிறேன், இல்லைன்னா உங்க அம்மா அமுச்சு விட்டு நான் ஊசி போட்டுக்கிறேன் அப்படின்னது. இல்ல நீ போ, நான் ஊசி போட்டு வரேன் அப்படின்னாங்க. இல்ல நீ போப்பான்னு அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மாவும். எனக்கு நான் நம்பிக்கை இல்ல, இவங்க சொல்ல ஊர் கிளம்பிட்டாங்கன்னு எனக்கு ஒரு மனசுல தோணுச்சு. சரி அப்ப நீ என்ன திருவாரூர் வா அப்படின்னு சொன்னது அதுவா கூப்பிட்டுச்சு. சரி சரி கூப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன். பஸ் ஒரு 1/4 மணி நேரம் சென்று சொன்னிச்சு, ஏடிஎம் கார்டு எல்லாம் வீட்டுல இருக்கு, அத போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்லி தாலி கிட்ட அறுத்து சாவி கொடுத்துச்சு. தாலி கிட்ட அறக்கும் போதே எனக்கு சுரே இருந்துச்சு. அடப்பா தாலி கிட்ட அறுத்து சாவி கொடுக்குது, பல்லுல கடிச்சு அப்படின்னு மனசுல ஒண்ணும் சொல்லல. சரி சாவி தானே நினைச்சுக்கிட்டு நான் விட்டுட்டேன். சரி வந்து வீட்டுக்கு போயிட்டு திரும்பி பார்த்தாலாம் 2 பேருமே ஆளுதான். அங்க இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க திறந்து கிடக்கு. எஸ்கேப். அம்மா பொண்ணுமே பிளான் பண்ணி இந்த பக்கமா வழி எங்களுக்கு. பணம் காசு இருந்து எடுத்துட்டு போனாங்களா? பணம் காசு 6000 ரூபாய் பணம். நீங்க சம்பாதிச்சு வச்சிருந்ததை எடுத்துட்டு போயிட்டு ஏடிஎம் கார்டுல ஏடிஎம் கார்டு, ரெண்டாவது இந்த ரேஷன் கார்டு, பட் இந்த பிள்ளைங்க கொலுசு அவங்க அது அது நகை இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. ஆனா வந்து இதெல்லாம் குழுல பணம் எல்லாம் எதுக்கு 12000 பணம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் கஷ்டப்பட்டு அதெல்லாம் செஞ்சுட்டேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்ல மேடம். எனக்கு என் மருமவ இவளுக்கு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு தாய் வீட்டுல இல்ல. எனக்கு ஒரு இது என்னன்னா, நீங்களே ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. இன்னொருத்தர் மனைவியை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இல்ல அது என்ன அதையும் சொல்றேன்னா 24 வயசுல நீங்க வந்து பண்ணது அது ஒரு பெரிய தவறு. இல்ல நான் சொல்லிட்டேன், சொன்னேன் மேடம். இது வந்து நான் அதுக்கு வந்து அவனுக்கு 3 குழந்தைங்க இருக்கான். அவன் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து டெய்லியும் அடிக்கிறானா. நீங்க என்ன அடிச்சீங்களா குடிச்சிட்டு அந்த பொண்ணு? எப்போ இப்ப ஏன் உங்களை விட்டுட்டு போச்சு? அந்த பொண்ணு ஹேபிட்டே அப்படி போல. அது வந்து டெய்லி மாசம் அது கிளம்பிடணும். 1 மாசம் இல்லைன்னா ஒரு மாசம் ஒழுங்கா இருக்கும், 2 மாசம் ஒழுங்கா இருக்கும், டக்குன்னு கிளம்பிடும். சொல்லாத ஒரு மாதிரியா போயிடும் முகமெல்லாம். அப்படியே முகமெல்லாம் அப்படியே 2 மாசம் நல்லா இருக்கும். 3ஆவது மாசம் என்னடான்னா சண்டை போட்டுட்டு கிளம்பிட்டோம் அம்மா வீட்டுக்கு. அம்மாவும் அதை ஊக்கப்படுத்துவாங்களா? அவங்க அம்மா ஊக்கப்படுத்துவாங்க கிடையாது. 2 பொண்ணு தானே, 2 பொட்டப்புல ஒரு பிள்ளைய வசதி எல்லாம் அன்னைக்கு சம்பாதிச்சா. அன்னைக்கு அப்படி இல்ல மேடம். அவங்க வீட்டுல சொல்ல போனா இது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி மாடு கட்டுவோம்ல அந்த கொட்டாவை, அதுதான் அவங்க வீடு. அண்ணன் தம்பி யாருமே. ஆனாலும் அவங்க மிரட்டுறது இல்ல. எந்த பொண்ணு வந்தா வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து யானைக்கு அவங்க அம்மா ஒரு சரியான கேரக்டர், அவங்க வேற கேரக்டர்ல உள்ளவங்க. நான் கண்ணால பார்த்தேன்னா அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு அடிக்கடி வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பேன். பட் அவங்க அம்மா பார்த்து தான் சரி தாய் மாதிரி தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கொஞ்சம். கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியல அவங்க யாரு எப்படி இருந்தாங்கன்னு கூட தெரியாது. பட் மெட்ராஸ்ல தான் நாங்க இருந்தோம். மெட்ராஸ்ல இருந்தா அவங்க வீடு வாடகை வீடு வந்து மெட்ராஸ்ல பக்கத்துல பிடிச்சிருந்தாங்க. அப்போதான் டெய்லி அது வந்து நான் எல்லார்கிட்டையும் அவங்க தெருவில் உள்ள காலனி எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவேன். நல்லா சிரிச்சு பேசிட்டு விளாண்டுட்டு இருப்பேன்னா அப்ப இது என்ன பண்றீங்க, எங்களோட எல்லாம் பேச மாட்டீங்களா அப்படின்னு. நீங்க யாரு இப்பதான் புதுசா வந்துக்கிறீங்க, போக பாத்துக்கலாம் அப்படின்னு. அது அப்படியே நாளடைவு அப்படியே 1 மாசத்துக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்றாங்களே அம்மா. 1 மாசம் ஒரு மாசம் இல்ல, என்ன 1 வாரம் தான். ஒரே வாரத்துல எப்படி ஒரு வாழ்க்கையை தீர்மானிச்சீங்க தம்பி நீங்க? அது சொன்ன ஒரு பொண்ணோட செயல்பாடு தானே நம்ம இருக்க முடியும். அந்த பொண்ணு சொல்லுது உங்க வாழ்க்கையை அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறது இல்லையா? அதோட பேக்ரவுண்ட் தெரிய வேண்டாமா? அது என்ன காதல் இது? எனக்கு புரியல. அது வந்து எனக்கும் நீ கண்ணீர் விடுறது உங்க அம்மா வந்து 2 பெண் குழந்தையும் தானேப்பா. அப்ப உள்ள சூழ்நிலை எனக்கு ஒண்ணுமே தெரியல மேடம். சின்ன பையன், ரொம்ப வயசு கம்மியா இருந்ததுல தெரியல. இப்ப என்ன வயசு? 25 அம்மா உங்களுக்கு? இல்ல 28 வயசு. 28. அப்ப நீங்க கல்யாணம் பண்ணப்ப 23 22 தான். ஆமா. உண்மையிலேயே சின்ன பையன், அதனாலதான் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல. அப்போ அவங்க வந்து உன்ன கட்டலாம் உலகத்துல வேற யாருமே கிடையாது, எனக்கு எவனுமே வேண்டாம், தாய் வேண்டாம், தகப்பன் வேண்டாம், நீ தான் தெய்வம், நீ தான் என்னிடமா சொன்னாங்க. சரி இவ்வளவு சொல்லுவாங்க போது நம்மளை விட்டு உடனே போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவன் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அடிப்பான். உண்மையை நான் பாத்துருக்கேன். அதே மாதிரி அடிப்பான், பேசுவான், திட்டுவான். ஒரு வாட்டி மூஞ்சி மோரலாம் அப்படியே காயமா திண்டிவனத்துல அவங்க அப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்க்கிறாப்புல. உடம்பெல்லாம் அப்படியே ஒரு காயமா புண்ணு. இங்க வந்து திரும்ப மெட்ராஸ் வந்துச்சு. அப்ப நான் மெட்ராஸ் வந்து உன்னோட தனியா பேச வந்து அதுகிட்ட பழக ஆரம்பிச்சப்ப அது அந்த ஹஸ்பண்டோட தான் இருந்தது. அந்த பொண்ணு உங்ககிட்ட கண்ணீர் கதையா சொல்லி உங்க மனசை மாத்தி நீதான் பெரிய ஆளு சொல்லி
அதுல நீங்க மயங்கி போய் ஒரே வாரத்துல கல்யாணம் பண்ணி குடிக்கிறீங்க. அது எப்படி கேளுங்க, ஊருக்கு போயிட்டு வந்தது தாய் தகப்பன்ட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பாடம். எல்லாம் பாக்குறவங்களுக்கு கூட இவ்வளவு சிறு வயசுல பெரியவங்களுக்கு தெரியாம இப்படி ஒரு காதல்லாம் வந்ததுன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு சிரமங்களுக்கு தான் வந்திருக்கும். உண்மையிலேயே பெத்தவங்களும் இந்த 2 குழந்தைகளும் தான் இப்ப வந்து ரொம்ப சிரமம். தம்பி நீங்க அழாதீங்க, நீங்க ஆம்பளை பையன், நீங்க அழக்கூடாதுப்பா. பாவம் நீங்க இதுல நீங்க பண்ண தப்பு என்ன? அந்த பொண்ணு வார்த்தைக்கு மயங்கினதை தவிர நீங்க பண்ண தவிர வேற எதுவும் இல்ல. இந்த மாதிரி யாரும் வீணா போயிட கூடாது மேடம். கவலைப்படாதீங்கப்பா, நீங்க ஒண்ணு வீணா போயிடல. இன்னைக்கு என்னன்னு பாப்போம். சொல்வதெல்லாம்